எங்க தங்கி இருக்கீங்க? இங்கே தான் இங்கேயே படுக்கிறோம். படுத்துருவீங்க. ஏன் ஒரு ஒரு சின்ன ஒரு ரூமு, மேன்ஷனு வாடகை கொடுக்கணும்? இனிமேல் தான் வாடகை கொடுக்கணும். அப்புறம் சின்ன ரூம் எடுத்துட்டா அப்போ கரெக்டாக அவங்க நம்பர் அந்த டயத்தில் வாடகை கொடுக்க முடியலன்னா கஸ்டமர் இருக்காது. அப்புறம் ரூம் எடுத்துட்டா கஸ்டமர் அவங்க ரூமெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய ரேட்டு கேட்பாங்க. இப்படியும் பல பிரச்சனை இருக்குது. ரூம் எடுத்து வச்சிருந்தா நீங்க கூட காசு வாங்குவீங்கன்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. ஆமாம், இப்போது பிளாட் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, பிளாட் பக்கத்தில் வண்டி இருக்குது. ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க, பெரிய காரில் வருவாங்க. ஆனால் வந்து பிளாட் பக்கத்தில் வண்டியில் சீப்பாக சாப்பிட்டு போகலாம், அப்படியும் இருக்கிறாங்க. சில பேர் இப்போ ஆடம்பரத்துக்கும் செய்கிறாங்க. இப்படி வந்து பல விதத்தில் இருக்காங்க ஜனங்க. சரி, ஓகே. வீடு இல்லை, இங்கே தங்கிக்கிறீங்க. சாப்பாட்டுக்கெல்லாம்? சாப்பாட்டுக்காக தான் ஏதாச்சும் வந்துடுது. யாரோ ஒரு ஆள் யாராவது நடந்து. ஆமாம், ஏதாவது ஒரு நம்பர் பிளேட் எழுதுனாலும் சரியாக போச்சு. இந்த டூ லைட் எழுதி வச்சிருக்கேன், 150 200 சொல்லியிருக்கேன். வருவார் சாயங்காலம். இந்த தகரம்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்குவீங்க? ஆமாம், நல்லா இருக்கு. அப்புறம் அந்த டூ லைட்டு இதெல்லாம். இது போலீஸு. இது போலீஸுக்காரவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு இந்தமாதிரி பலகையில் ஒன்று எழுதி கொடுங்கன்னு காசை கொடுத்து போயிட்டாங்க 300 ரூபா. நீங்கள் எழுதி மட்டும் வைங்க, நான் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கிறேன். சரி, நான் வேலை செய்யுது. சரி, இந்த பலகைலாம் எங்கே வாங்குறீங்க? சரி, இங்கே வந்துட்டு கேகே நகர்னு ஒன்று இருக்குது. சரி. எங்கே லக்ஷ்மண் சுருத்தியில் அதுக்கு உள்ளே போனாக்கா பலகைலாம் இருக்கும். இதெல்லாம் இது வந்து சன்பேக் சீட்டு அப்படி வந்து அங்கே கிடைக்கும். இது மொத்தமா பல்கா வாங்குவாங்கல்ல? இது நிறைய கட்டுறது, இது நிறைய வாங்குவாங்க. நிறைய வாங்குவாங்க. முதல்ல வாங்கிட்டு தான் இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை. ஏன்னா கட்டக்கூடாதுன்றாங்க, அந்த பிரச்சனை. முதல்ல ஒரு 100, அதாவது 50 வேணுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 30 வேணுங்க அப்படின்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க கம்பெனியாண்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சில பேர் இங்கே கட்டக்கூடாது, அங்கே கட்டாது, கட்டின பிற்பாடு தூக்கி பிரித்து போட்டுறாங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இது எதுக்கு கட்டிக்கிட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏன் என்னது, இந்த வால் போஸ்டரு இந்த மெட்ரோ செவத்தில் ஒட்டுறாங்க. ஒருத்தன் இப்படி ஒட்டிக்கிட்டு போகிறான், இன்னொருத்தன் பின்னாடி ஒருத்தன் பிரிச்சுக்கிட்டு போகிறான். அப்போ என்ன அதுக்கு இல்லை.